சர்வதேச சினிமாவில் இந்தியாவின் பெருமையை உயர்த்தும் விதமாக நடிகர் கமல்ஹாசன் மற்றும் ஆயுஷ்மான் குரானா ஆகியோருக்கு ஆஸ்கர் விருதுக்கான குழுவில் சேர்வதற்கான அழைப்பு விடப்பட்டுள்ளது. நடிகர் கமல்ஹாசனுக்கு இந்த அழைப்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்திருப்பதாவது: உலக அளவில் திரைத்துறையின் உச்சபட்ச விருதாக கருதப்படும் ஆஸ்கர் விருதுக்கான குழுவில் இணைய அழைப்பினை பெற்றிருக்கும் அன்பு நண்பர் கலைஞானி கமல்ஹாசனுக்கு என் வாழ்த்துகள். மொழி தேச எல்லைகளை கடந்து திரைத்துறையினர் மீது தாங்கள் செலுத்திய பெரும் தாக்கத்துக்கான தாமதமான அங்கீகாரமே இது. இன்னும் பல தேடி வரும் உயரம் தங்களுடையது என்று அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான ஆஸ்கர் விருதுகள் மார்ச் 15ஆம் தேதி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் வழங்கப்பட உள்ளது. இதனை கோனன் ஓ பிரையன் தொகுத்து வழங்க உள்ளார். விருதுக்கான பரிந்துரை மற்றும் வாக்களிப்பு அடுத்தாண்டு ஜனவரி 12 முதல் ஜனவரி 16 வரை நடைபெறும். பரிசீலனைக்கு பிறகு பரிந்துரைக்கப்பட்டவர்களின் இறுதி பட்டியல் ஜனவரி 22 அன்று அறிவிக்கப்படும். இந்த நிலையில் இந்தியாவைச் சேர்ந்த நடிகர்கள் கமல்ஹாசன், ஆயுஷ்மான் குரானா என உலகம் முழுவதிலுமிருந்து 534 பேர் அகாடமியில் சேர அழைக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் அவர்கள் அனைவரும் ஆஸ்கார் விருதுகளுக்கு வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். மொத்தமுள்ள 534 புதிய உறுப்பினர்களில் 41% பெண்கள் மற்றும் 45% ஆண்கள் உள்ளனர்.